பிடிக்காது. அது இங்கே வந்து அழுதவங்க ரொம்ப பிடிக்காது. இங்கே வந்து எல்லோரும் சந்தோஷமாக மட்டும் தான் இருக்கணும். நாங்கள் அழுது முடித்து உட்காந்துருக்கோம் இல்லையா, அதனால் சொல்கிறோம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, அழக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அழுதால் நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுடைய அடிமனதில் போய் பதிவாகாது, உணர்ச்சி மாறி போயிடும். அந்த கல்யாணத்தை தெளிவாக நடத்தி தரேன். நீ கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது. என்ன திருந்தணுமா வேண்டாமா மகன்? என்ன திருந்தணும்? இந்தா முதல்ல தங்கையின் திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். என்ன டாஸ்மாக் பக்கத்தில் போகாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு வா. அடிச்சு தரேன் போங்க. கருப்பசாமிக்கு இந்தா மகளே, அந்த 3 பில்லும் வந்துடும். நீ சந்தோஷமாக இருப்ப, உன் கடன் தீரும். போ, நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தெளிவான விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. கணவன் மனைவியுமாக வந்தவர்கள். உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னையா உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அப்படி ஒரு கணக்கு இவங்கள்ட்ட இருக்கா? அது என்னென்னு கேட்கணுமா? பக்கத்தில் வந்து உட்காரணும். நான் கோயிலுக்கு குறி கேட்கறது, சாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெய்வத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். உண்மையா இல்லையா? அதனால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம் தெளிவாகணும். அதுக்கு கருப்பசாமி வந்து நமக்கு தெளிவாக சொல்லணும். நான் இதுவரை வேறு எதையும் நம்பி வரல, இதை நம்பி வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு விடை கிடைக்கணுங்கிறது உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? உங்களுக்கு இப்போ என்ன வேணும் பையனுக்கு? நல்லா புரிஞ்சுக்கா. விக்கிரமாதத்திற்கு ஏற்பட்ட விதியைப் போல 6 மாதத்துக்கு முன்பே பிரிவான வாழ்க்கை குழப்பங்கள் தோன்றிடுது. இன்னும் 9 மாதங்கள் வரை கால அவகாசம் இருக்கிறது. அதில் எந்த ஆபத்தும் வராமல் மனதை தெளிவு பண்ணி இணைந்த புனிதமான வாழ்க்கையை தார வெற்றி நடக்கும். வேறு என்னப்பா வேணும்? உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்கும், ஆனந்தமாக இருக்கலாம். கருப்பசாமிக்கு சரி, ஓகே. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மதியம் சாப்பிட்டு போங்க. என்ன வழக்குட தம்பி? கால் வந்துட்டுவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு 2 பேருக்கு இருக்காங்களே. யாருன்னா வேற யாரு? திருவாரூர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 56க்கு முன்னால் உள்ள பட்டால் உள்ள நம்பரும் இப்போ உள்ள நம்பரும் வித்தியாசமாக இருக்குது. சரிண்ணா? அந்த நம்பரை மாற்றியது யார்? எங்களுக்கு எதிரி இருந்து மாற்றிட்டானா அல்லது கவர்மெண்ட்டே மாற்றிடுதா? இந்த விளக்கம் தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. இந்த வழக்கில் உன் பக்கம் உன் உரிமை கிடச்சிரும். தெளிவாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஐப்பசிக்கு முன்னால் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரேன். வெற்றி அடையலாம். அவனை பற்றி இப்போ பேசவே கூடாது. ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமிக்கு என் மகனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய என் பையன் உடம்புக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணுமா அல்லது பண்ணாமலே சரியாயிருமா அப்படின்னு ஒருத்தர் திருவாரூர் வந்து கேள்வி கேட்க வந்திருக்காரு. நீ அதை கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வரலாம். உடனே பாஞ்சு வந்துடுது அக்கா. கடவுளுடைய வரலாம். நான் பையனுடைய பித்தப்பையை போய் பார்த்தேன். ஒன் சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை பழங்காலத்தில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஹோமியோபதி
சித்த வைத்தியம் போன்றவரை கரைச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் அது கரைக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதனால் உடலில் ஒரு சிறு பங்கம் வரணும்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் உயிருக்கோ வாழ்க்கைக்கோ கண்டம் ஏற்படாது. காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் பட்டிருக்கான். அதிலேருந்து மாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அந்த வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 6 மாதத்துக்கு அந்த வீட்டில் இருக்கலாம். அதுக்கு பிறகு வேறு வீடு மாறணும். மாறிய பிறகு தான் புனிதமான வாழ்க்கை அமையும். செல்வாக்கத்தார வெற்றியும் தார. கர்மசாமிக்கு அப்படியா? திருவாரூர் எல்லை எங்களுடைய பணம் ஒரு இடத்துல சிக்கி நஷ்டமாயிடுது. பணம் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துருக்காங்களாம். யார் அது? யாருப்பா? வாங்க. ஏக்கா நீங்கள் யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்க? எத்தனை ரூபா? 10,000 ரூபா இருக்குமாக்கா? இவங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு. சென்னையில் உள்ள யார் வந்து நிற்கா? மெட்ராஸா நீங்கள்? திருவாரூரில் எந்த இடமா நீ? 1 2 3 4 5 6 7. உங்கள் ஊரில் இடது பக்கம் கோயில் குளம் இருக்குது. கால் வந்துட்டு வா. நீ தான் கர்மசாமிக்கு 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வீட்டுக்காரருடைய உடல்நிலையை பார்த்தேன். கொஞ்சம் ஆரோக்கிய குறைவால் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ இழந்த பணத்தையும் மீட்டி தரணும். இப்போ பார்க்குற தொழில் எனக்கு சரியில்லை, நான் மாற வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு சொல்லி உனக்கு செய்தி வந்திருக்கு. மாற்றி தந்தா வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஒரு மனை சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். அதில் உனக்கு வெற்றியாக்கி தரேன், குழப்பம்லாம் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா வெற்றியாயாச்சு, சந்தோஷமா இரு, புண்ணியமா இரு, வயிறார சாப்பிட்டு போ. வீட்டுக்காரர் 3 வருஷம் வராமே இருக்கிறாரு. வர வச்சாச்சு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு யாருக்கு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஆஞ்சநேயர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? ஆஞ்சநேயர் கோவில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? அப்படியா? தொழிலால் பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டு வாங்க. கல்யாண காலங்களை பற்றி கேட்டு வந்தது யார்? பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. எனக்கு என்ன செய்யணும்? வந்திருக்கானா பார்ப்போம். இவங்க இல்லை அது. சரி பார்ப்போம். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஊரா? எந்த ஊர்? ஆனாலும் குலதெய்வம் மட்டும் பேர் மாறாமல் நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரா வீரனார் முனியாண்டின்னு சொல்லி. உண்மைதானா? கால் வந்துட்டு வாங்க. யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? முடிச்சிடலாம், இருவார. உன்னுடைய கடன்களை தீர்த்து தாரேன். 1.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு. உற்ற நண்பர்கள்ட்டையும் பண விஷயமான பகையும் பிரச்சனைகளும் வந்துருச்சு. அதனால் வழக்குகள் ஏற்படுமோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. இடப்பெயர்தல் நல்லதா அல்லது வேறு தொழிலை மாற்றிக்கிறது நல்லதாங்கிற மனக்குழப்பத்தில் என்னையை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், இவங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? வராங்களா? கேட்டு பார்ப்போம். எப்போ நீங்கள் வேளாங்கண்ணி மாதா வராங்களே, போய் யாரும் கும்பிட்டீங்களா? எதுக்கு கும்பிட்டீங்க? அதனால் கும்பிட்டு வந்தியா? கிரகப்பிரவேசம் முடிஞ்சிடுதா? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாங்க. மகாசக்தி வேளாங்கண்ணி மாதா, நீயும் வார, நானும் வாரேன்,
யாருன்னு பார்க்கணும். கண்ணமுடா, இந்தா உனக்கு பணம் தாரேன். உன் வீடு வாசலையும் செம்மையாக்கியாச்சு, உன் தொழிலையும் வளமாக்கியாச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிடும். போயிட்டோம். கர்மசாமிக்கு வா தம்பி, திருமணம் கல்யாணம். மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு. மணப்பாறை யாரு? மணப்பாறை. அடுத்த உத்தரவு மணப்பாறை இருக்கு. அடுத்த உத்தரவு மணப்பாறை. திருவாரூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்த பையன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கானா? கால் வந்துட்டு வாங்க. மணப்பாறை யாருப்பா? மணப்பாறை. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் நான் விபூதி பூசத்துக்கு ஈஸியாக இருக்கும். உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன், உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லைடா. 3 ஆண்டு காலங்களாக உங்கள் தெய்வ நடமாட்டம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரல. அந்த 3 வருத்தமும் உன்னுடைய குடும்பத்தில் தொழில், பணம், மன நிம்மதி, ஆரோக்கியம் இவை அனைத்துமே குறைந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டை வருத்தத்துக்கு ஒரு புறம் பேணி காக்குதலில் கூட உங்களால் இப்போ காக்க முடியாது. இப்போ சுவர்கள்லேருந்து எல்லாமே சீர்குறைந்த நிலையில் இருக்கிறது. காரணம் நிலையான வருமானத்தையும் தரணும், கல்யாணத்தையும் முடிக்கணும். உண்மையா இல்லையா? சரி, முதல்ல கல்யாணம் வேணுமா, வருமானம் வேணுமா? பக்கத்தில் வா. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு தொழிலும் அமையும். ஐப்பசியில் திருமணம் சொந்தமான காரியமும் வெற்றியாகும். நல்லா மகளே, ஐஸ்வர்யமாக இருக்கு. சாப்பிட்டு போங்கப்பா. மணப்பாறை மாரியாத்தா கோயில் எங்கே இருக்குடா? மாரியாத்தா கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். என்ன என்னண்ணே? ஓ, யூடியூப்புக்கு பிரச்சனை இருக்கு. கேட்ட வரம் தரவே. உங்கள் பேர் என்ன? விநாயகமூர்த்தி எங்கே இருக்கார்? பிள்ளையார். அதான் கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்சம்னு பாட்டு பாடினேன், விநாயகருடைய பாட்டு. கால் வந்துட்டுவான். கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வரும், நாட்டமுள்ளார் நட்பு நாடி வரும், நம்பிக்கை வைத்தவர்க்கு தேடி வரும், வாக்கு தரும், நல்வாழ்வும் தரும். இன்னொரு தரம் உன் இடத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்கறவரை நீ காலில் வந்துட்டு வா. யார் வா? அப்படியா? கேட்டுப்பாவன். வீட்டில் எத்தனை பேர்? பெரியவங்க எத்தனை பேர்? 60 வயசுக்கு பெரியவங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி இப்போ குழப்பம் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தளர்ந்துருக்கு. இப்போ அதை பற்றிய ஒரு மனநிலைகள் மாற்றத்தில் இருக்குது. என்ன? இன்னொருத்தர் கால் பண்ணுவான். சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். உனக்கு என்ன வேணும்னு கேளுடா. ஒரு வரம் கொடுக்க சொல்லி உத்தரவு. என்னப்பா வேணும்? உங்கள் அம்மாவுடைய ஆயுளை காப்பாற்றி தருகிறேன். அதுதான் உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு பேசுனேன். இந்தா வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு நீ வாட்டு முனைஞ்சிக்கிட்டா எப்படி? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? கடன்களை பற்றி தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யார்? வாங்க. நீங்கள் மணப்பாறை இல்லையே. என் குதிரை மணப்பாறையை சுற்றிட்டு வரும்பொழுது உன் முகம் தெரியலை எனக்கு. அதான் நான் சொன்னேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பிடிக்கிறதுக்குன்னா அந்த குடும்பம் போட்டிருக்கிறேன். வேண்டி ஜூஸ் இருக்கா?
உன் வீட்டு எல்லைக்கு போனேன், நான் கருப்புசாமி வரேன். அந்த எல்லையில் இருக்காரா? அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலையாலும் குடும்பத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகையாலும் மனவேதனை அடைந்து இங்கே இருப்போமா நம்ம இருக்க மாட்டோமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் விட்டுவோம். ராதாகிருஷ்ணா சில சமயத்தில் அன்ன ஆகாரம் அரிசி சம்மந்தமான விஷயத்தில் கூட மனசு ரொம்ப போராடுது. உண்மையா இல்லையா? ஆனால் இந்த கஷ்டத்தை தீர்த்து உன்னை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? கடனை நான் தீர்த்துட்டேன். இந்தா தொழில் வளமாகியாச்சு. இனி நீ கஷ்டப்பட மாட்டாய். இன்னையிலேருந்து உனக்கு பணம் கிடைக்கும்டா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கி வாங்க. அறந்தாங்கி யார்ப்பா? அறந்தாங்கி அறந்தாங்கி 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. 3 பேர் இருக்காங்க அறந்தாங்கிலிருந்து. பாப்பா வா, நல்லா இருக்கியா? என்னடா புரட்சி தலைவர் சிலை எங்கே இருக்கு? நீங்கள் அறந்தாங்கியா? அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் சிலை இருக்கா? என்ன சிலை இருக்குது? அப்போ நான் என்ன பேசணும்? இப்போ கால் வந்துட்டு வா. நான் பஸ்ஸில் இங்கேருந்து போகுது 11 என்னடா தம்பி? மனவேவும் வாப்பா, பக்கத்தில் வாங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம்? உன் பேர் வீரடா, கால் வந்துட்டு வாங்க. ஒன்னே 3/4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவசியம் இல்லாமல் பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பமும் எதிர்பாராத கடன்களும் இப்பொழுது உருவாகி நாம் அங்கே இருக்கிறது சரியாகுமா அல்லது தொழிலுக்காகவோ பிழைப்புக்காகவோ இடம் மாறக்கூடிய தரவிதி ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாளுடைய உடலும் மனமும் அடிக்கடி குறைகள் ஏற்பட்டு மன நிம்மதி இழந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு செய்வன வைவன கோளாறு இருக்குமா அல்லது கிரகங்கள் காரணமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் நின்று வரலாம். மாந்திரிகத்தால் சில தவறுகள் நடந்ததுண்டு. உன்னுடைய வீட்டுக்கு வலதுபுறத்தில் ஒரு ஓடை ஓடுகிறது, நீர் ஓடை ஓடுகிறது. அந்த ஓடையின் அருகில் சென்று பார்த்தால் கடைசி முனையில் 2 மரங்களும் ஒரு முறுக்கு பிரிவும் இருக்கும். அந்த பிரிவை தாண்டி போயிட்டால் இன்னொரு கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கும். அந்த சந்தையில் இருந்து ஒரு தீய சக்தியை எழுப்பி பிரச்சனை உருவாக்கப்பட்டது. கால் ஒன்றுப்போம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யார்? அந்த நிலையிலிருந்து மாற்றமாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்ல. வாடா பக்கத்தில் இந்தா கடனை தீர்த்து தாரேன், கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்கிறேன்ப்பா. உன்னுடைய கல்வி தொடரும். ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். அங்கே இருக்கட்டும், வந்து குடிக்கிறேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர்னு கைதட்டுறாரு பக்கத்தில் வந்து. தஞ்சாவூர், தஞ்சாவூர் வாங்க. கணவன் மனைவி, கணவன் மனைவியாக வந்து யார்? தஞ்சாவூர்ல இருந்து. வரலாம், கால் வந்துட்டு வரலாம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். அப்பா என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? யாருக்கு வேணும் குழந்தை?
பக்கத்தில் வாங்க. இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ணை முடிக்கா. இதுவரை குழந்தை இல்லையா? நல்லா பிடிக்கலையே. பிள்ளைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இதுவரை வீணாயிடுது. அதனால் கருப்பசாமி, நீ என் குலதெய்வம், உன்னைய நம்பி நான் வந்திருக்கேன். என்ன எப்படியாவது எங்களுக்கு நீ காப்பாற்றி கொடுத்து பிள்ளையை கொடுத்துருப்பான்னு கேட்குற. என்ன காலில் வந்துட்டு வாங்க. அம்மா ஒரு சடை விரிச்ச பொம்பளை வாராடா. ஒரு சடை விரித்த ஒரு பெண் தெய்வம் வாராட. அப்படியா? அதை கும்பிடுறீங்களா அவளுங்க? சரி. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த சக்தி எங்கள் உடம்புல இருக்கான்னு தெரியலையே சாமின்னு உன் பொண்டாட்டி உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த சக்தியை நான் கொடுக்குறேன். உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு மாரியம்மான்னு பேரை வச்சுக்கா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தாப்பா, இந்த கனி ஒரு நாள் இரவு உங்கள் உடலில் புதிய ஒரு உணர்வு சக்தி தோன்றி அந்த இன்பத்துக்கு பின்னால் அது மழலையாக ஜனிக்கும். கேட்டா நல்லா இந்தாங்க. செல்வத்தோடு இரு மகளே, வாழ்க. வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு. அதே தஞ்சாவூர் விரும்பி கல்யாணம் முடிக்கவா அல்லது எங்கேயாவது அமைஞ்சா கல்யாணம் முடிக்கவா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யார் நீ கல்யாணம் முடிக்கிறியானே? வாங்க. நீர்க்கடுப்பு வந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுதா? கால என்னடா சிரிக்கிற? ஏன்னாவது பீர் அடிக்க சொன்னால் அடிக்க வேண்டியதான், நீர்க்கடுப்பு போயிரும்ல. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். கர்ணனை போல கையில் கிடைச்ச பொருளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன். யாருமே உனக்கு உதவி செய்யலை. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ நீ தேடணும்னு நினச்சி சில பேர்கிட்ட முயற்சி பண்ணி அது வீணாக போச்சு. அதனால் ஒரு கோயில், ஒரு பெரிய இடங்கள், ஒரு பெரியவங்களுடைய உதவியால் நம்ம தரத்தை அறிந்து ஒரு சூழ்நிலை கிடைத்து ஏதோ ஒரு பெண் நமக்கு துணையாக கிடைச்சா அதை வச்சு வாழ்ந்துக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு தகுந்த உன்னுடைய குலத்தின்படி வேணுமா அல்லது கடவுள் ஏதேனும் ஒரு பெண்ணை கொடுத்தா போதுமா? பொண்ணு வேணும். ஆனால் அப்படி அமையாதுன்னு உத்தரவில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி அமையாது. அவன் சேக்கு நினைக்கிற பொண்ணு தான் அந்த கல்யாணத்தில் அமையும், கிடைக்காது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் விரும்பி நடக்குமா அல்லது பெரியவங்க பார்த்தது நடக்குமா?